காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. பிரச்சனைகள் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க அப்படின்னா ஏன் சிஏஏ சட்டம் குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு இவ்வளவு பதற்றம்? அதாவது இப்போ திரும்ப நண்பர் அர்ஜுனமூர்த்தியும் சொன்னாரு, இன்னைக்கு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் முருகனும் பேசி கொண்டிருக்கிறாரு. இது இந்த ஊர்ல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு? அவங்க கேட்கிற கேள்வி அதே கேள்விதான். இப்போ இந்த எக்ஸசைஸ முழுமையா பண்ணி பார்த்தது அசாம்ங்கிறதா முதல்ல பண்ணி பார்த்தாங்க. அசாமில பண்ணி பார்க்கின்ற போதுதான் நான் என்னுடைய வாதத்தின் துவக்கத்துல சொன்னேன், யாரெல்லாம் அந்த என்ஆர்சில இடம் பெற முடியல, அந்த நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ்ல முன்னாள் குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அகமதுடைய வாரிசுகள், கார்கில் யுத்தத்தில் போரிட்டு விறந்த யுத்த வீரருடைய வாரிசுகள், பிரசன்ட் ஆர்மி ஜவான்ஸ், ரிட்டையர்டு ஆர்மி ஜவான்ஸ், இவங்கெல்லாம் கூட பேர் விட்டுப்பட்டு போச்சு. அப்ப 20 லட்சம் பேர் விடுபட்டு போச்சு. இந்த 20 லட்சம் பேரை கொண்டு போய் எங்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஷெட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல வீடு வாசல் நிலம் ஃபேமிலியோட இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து விட்டு கொண்டு போய் அவங்கள ஷெட்டுல கொண்டு போய் குடியிருப்பதற்காக அசாம்ல ஷெட்டுகள் கட்ட ஆரம்பிச்சாங்க. பெரிய கலவரம் வந்தது. அந்த கலவரத்துக்கு பிறகுதான் அதை நிறுத்தி வச்சாங்க. இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் இதை போல பதட்டத்தை மக்கள் மத்தியில உண்டு பண்ணுவது மிக மிக பதில் சொல்லட்டும். இந்திரகுமாரும் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அவர் அர்ஜுனமூர்த்தி சார் பதில் சொல்லிடட்டும், நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால. அவங்க தம்பி இந்திரகுமார் உணர்ச்சி நான் என்ன சொல்லிடுறேன்னு கேட்டீங்கன்னா, இதை போல பதட்டத்தை உண்டு பண்ணுகிற சட்டங்களை தேர்தல் நேரத்தில் தவிர்ப்பது ஒரு நல்ல கட்சி அரசியலுக்கு நல்லது என்பதை பிரதமருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அவ்வளவுதான். பதில் சொல்லிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க அன்பர் இந்திரகுமாருக்காண்டி பதில் சொல்லிடுறேன். அவங்க நல்ல மேடை பேச்சு பேசுகிற மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவதாமல் அவங்களோட உணர்ச்சியை நல்லா பிரதிபலித்தாங்க, நல்லா பேசினாங்க. ஆனால் இதில் என்ன கருத்து பிழை என்ன இருக்குன்னா, நிறைய கருத்து பிழை என்ன வந்ததுன்னா அவங்க பேச்சில் இப்போ பிரச்சனை இது பொதுநலம் பாதுகாப்பு, நம்ம இறையாண்மையோட பாதுகாப்போட சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்சி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தமிழ் இந்த காங்கிரஸ் வெளிநாட்டில இருந்து வர்றவங்களால இந்திய இறையாண்மை எப்படி பாதுகாக்கப்படும் அதுக்கு தான் நான் பேசுறேங்க தம்பி. நீங்க பேசும்போது சும்மா இருந்தேன். இப்போ ஏன்னா நேரம் வேற இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்சி அவங்க ஆரம்பிச்சது 1998 அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட 1964 2013 மட்டுமே 1,20,00,000 பேர் கிட்டத்தட்ட உள்ளே வந்திருக்காங்க. இது என்ன பாதுகாப்பு பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஓட்டு வாங்கணும், அந்த மைனாரிட்டி ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி இவ்வளோ பேரை உள்ள கொண்டாந்தாங்க அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மா எதுக்க வேண்டியது அப்போ கம்யூனிஸ்டாக இருந்தது. ஏன்னா அந்த அம்மா காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க, மம்தா பானர்ஜி காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்க வேண்டிய பார்ட்டி கம்யூனிஸ்டாக இருந்தாங்கன்னா வலிமையாக எதுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க இருந்தாங்க. இப்போ இவ்வளோ பீப்புள் இமிக்ரெண்ட்டு வந்ததுனால அவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னாச்சுன்னா, அந்த ஓட்டை அவங்க போலரைஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு இன்றைக்கி வெற்றியோடு இருக்காங்க. இதை நீங்கள் எதோட ஒப்பிட்டு பார்க்கணுன்னா, இப்போ மெக்சிகோவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. பொருளாதார பிரச்சனைக்காண்டி மெக்சிகன்ஸ் நிறையா பேர் அமெரிக்காவில் நுழையும் போது அவர் ட்ரம்ப் என்ன பண்ணார், வாலே கட்டினார். அதில் பாதுகாப்பு நாட்டுக்கு பவுண்டரியில் வால் கட்டினார் அவர். இப்போ நம்ம வால் கட்டலாம், அதனால அந்த அளவுக்கு நம்ம போகல. இப்போ என்ன பிரச்சனை, இது நம்ம எங்கே போய் கரெக்டாக பார்க்கணும்னா, நமக்கு இனிமேல் இந்த நாட்டுக்கு 142 கோடி மக்கள் இருக்க நாட்டுக்கு நமக்கு பாதுகாப்பு வேணும். நம்ம பாதுகாப்பு பண்ணணும்னா ஒரே நிமிஷம், இந்த பாதுகாப்புக்கு நம்ம இந்த மாதிரி சிஏஏ ஆக்ட் என்ஆர்சி எல்லாம் நம்ம கொண்டு வரலன்னா உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு இன்மை வந்துடும். அது ரொம்ப முக்கியம். சார் இமிகிரண்ட்ஸ் அங்க இருந்து கூட்டிட்டு ஓட்டு போட வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிந்து தேர்தல் ஆணையம் அப்படின்றது தன்னிச்சையான அமைப்பு. ஒன்றிய அரசின் கீழே அவங்க சம்பளம் வாங்குறவங்க. தேர்தல் ஆணையம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. என்ன சர்வே என்ஆர்சி இன்னும் வெஸ்ட் பெங்கால்ல எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுக்காம எப்படி சார் அந்த டேட்டா அரைவ் பண்ணாருன்னு முயற்சி. தேசிய கட்சியா இருக்கக்கூடியவங்க தேசத்தினுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குன்ற போலவே பேசிட்டு இருக்கும் போது, ஆனா அது ஏன் பாதுகாப்புக்கு ஒரு மதத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்றீங்க? அந்த மதத்தை ஏன் தீவிரவாதமாக நீங்கள் சித்தரிக்க முயற்சிக்கிறீங்க? வேறு யாராலையுமே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்காதா? நோக்கம் அதில்லை. நீங்கள் விளையாட்டு வீரர்களை ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி களத்துக்கு அனுப்புறது,
இன்னைக்கு கூட விளையாட்டு வீரர்கள் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து பூஜை போட்டு கும்பிட போகிறது, அப்புறம் இஸ்லாமியர்களை வந்து ஜெய் ஸ்ரீராமன் சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் எதை நோக்கி போகுது? நான் வந்து இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல அதெல்லாம் சும்மா கதை. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது நான் பேசுறேன். லாஸ்ட் முடிங்க செய்திக்கு நேரம். இதெல்லாம் எதை நோக்குதுன்னா, ஜிந்தாபாத் சொல்லாத பாகிஸ்தான் இஸ்லாமியர் கண்ட்ரிங்க, இது செக்குலர் கண்ட்ரி. இந்த இல்லங்க அவங்களுடைய சார் கொஞ்சம் இருங்க சார் ப்ளீஸ். நீங்க பெரியவங்களா இருக்கீங்க, நாங்க பேசும்போது மறுபடியும் குறுக்கிட்டு அப்புறம் என்ன ஆகுது, டைம் இல்லைன்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க. முக்கியமான வாதத்தை வச்சுட்டு நீங்க வந்து ரன்னிங் கமெண்ட் கொடுக்குறீங்க. அப்ப ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேச முடியலன்னா அப்ப என்ன அர்த்தம்? முடிங்க இன்னும் 30 செகண்ட் அதிகமா கொடுங்க. பிஜேபியினுடைய அட்ராசிட்டிஸ் என்னன்னா, இஸ்லாமியரை தீவிரவாதியா சித்தரிக்கணும், அவ்வளவுதான். இப்போ ஆர்எஸ்எஸ் தீவிரவாத அமைப்பு இல்லையா, பஜ்ரங் தங் தீவிரவாத அமைப்பு இல்லையா, செய்யப்பட்ட அமைப்பு இல்ல, எல்லாம் தீவிரவாத அமைப்பு தான். ஏங்க மதத்தின் பெயரால யார் தீவிரவாதம் செய்தாலும் தீவிரவாத அமைப்பு தான் சார். அது வந்து இந்து மதமா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவரா இருக்கட்டும், முஸ்லீம்களா இருக்கட்டும், அல்லது வந்து பௌத்தமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மதத்தின் அடிப்படையில் தீவிரவாதத்தை செய்யக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் தான். அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் இங்க வந்து தீவிரவாதம் பண்ணலாம், பஜ்ரங் தள் இங்க தீவிரவாதம் பண்ணலாம், இவங்கெல்லாம் தீவிரவாதம் பண்றதை வந்து நாங்க நியாயம் கற்பிக்கல. ஆனா இவங்கெல்லாம் யோகியர்கள் மாதிரியும் இஸ்லாமியர் மற்றும் தீவிரவாதிங்கிற அந்த போக்கு தவறுங்கிறத நாங்க முன்வைக்கிறோம். ஓகே திரு ரவீந்தர், இறுதி கருத்து. 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோட இடஒதுக்கீடு, சமஸ்கிருதம், சிஏஏ, இதெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவின் பார்வை வேற, தமிழகத்தின் பார்வை வேற, தென் மாநிலங்களின் பார்வை. தென் மாநிலங்கள் சொல்ல முடியாது. ஹோலிஸ்டிக் இந்தியாவுடைய பார்வை மாறுது, வெயிட் பண்ணி பாருங்க. ஜீரோ மோடியா தான். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.